வணக்கம். வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமிலேருந்து இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி 2025ஓட டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷனோட பார்ட் 3. இதுவரை பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காதவங்க வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட்டில் அப்லோட் ஆகிருக்கும். ஆல்ரெடி ஹிஸ்ட்ரி பாலிட்டி எல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ சிலபஸ் வைஸும் 2025ல் எந்தெந்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ கொஷின் கேட்டாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனோடையே நம்ம இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா, தமிழ்நாட்டின் மின் ஆளுகை. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். பின்வருவனவற்றுள் எவை தவறாக இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டேன் ஃபண்ட், அதாவது போர்ட்டல், இது வந்து ஒரு போர்ட்டலோட நேம் தான் நமக்கு அப்படி கொடுத்துருக்காங்க. தமிழ் ஏஞ்சல் முதலீட்டாளர்களின் உலகளாவிய வலையமைப்பை வளர்ப்பது. ஸோ அதில் ஃபண்டுன்னு கொடுத்துருக்காங்க, இதில் ஏஞ்சல் அப்படிங்கிறது மாதிரி நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து தவறானது. மென்டார் தமிழ்நாடு போர்ட்டல், அது வந்து சரியான நிறுவனங்களுக்கு சரியான வழிகாட்டி. மென்டாருங்கிறதே முதல்ல ஒரு சரியான வழிகாட்டி அப்படிங்கிறதுக்கான பொருள் தான். அடுத்தது ஏஞ்சல்ஸ் தமிழ்நாடு போர்ட்டல், தமிழ்நாடு தொடக்க நிறுவனங்களை உலகளாவிய முதலீட்டாளர்களுடன் இணைப்பது. ஸோ இதுவுமே நமக்கு தவறானது. அடுத்ததான் இனோவேட் தமிழ்நாடு போர்ட்டல், புதுமையை செயல்படுத்த. இனோவேட் அப்படின்னாலே புதுமையை ஏதாவது செயல்படுத்திகிட்டே இருக்குது தான். ஸோ புதுமையை செயல்படுத்தலுங்கிறது சரியானது. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏயும் பியும் தவறாக இணைக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ இதில் நம்ம அதை இங்கிலீஷ் டேர்ம்ஸில் பார்க்கணும் அப்படின்னா கூட டேன் ஃபண்டுங்கிறதுக்கு தமிழ் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறானது. அடுத்ததான் ஏஞ்சல் சிட்டிஎன், அதுவுமே நமக்கு குளோபல் இன்வெஸ்டர்னு கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு ஸ்டார்ட் அப்க்கு. ஸோ இதுவும் நமக்கு தவறானது. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சரியான இணைகளை தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க இதில். ஓகேவா? இதில் முன்னாடி 10 கொஸ்டின் தவறான இணை, இப்போ வந்து சரியான இணை. SITN எளிய தமிழகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ SITNங்கிறது எளிய தமிழகம் தான். SEMT அப்படிங்கிறது மாநில மின் குறிக்கோள் குழு, அதுவுமே நமக்கு சரியானது தான். அறிவு அப்படிங்கிறதோட ஒரு போர்ட்டலோட எக்ஸ்பிளனேஷன் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை மற்றும் அண்ணா பல்கலைக்கழகம் இணைந்து உருவாக்கிய தமிழ் இயற்கை மொழி செயலாக்க வழி திறன்மிகு உரையாடல் கொடுத்துருக்காங்க. அது தவறு நமக்கு. CEET வளர்ந்து வரும் மின்னணு தொழில்நுட்பங்களுக்கான மையம், இதுவுமே தவறு. ஸோ ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 தான் சரி. ஸோ ஒரு சில டேர்ம் நமக்கு தமிழில் புரியறதை விட இங்கிலீஷில் இன்னும் கொஞ்சம் எளிமையாக கூட புரியும். ஓகேவா? ஸோ இதுக்கு ஃபுல் ஃபார்ம் மாதிரி கொடுத்துருக்காங்க. SITNங்கிறது சிம்பிளிஃபை TN, SEMTங்கிறது ஷேட் இ மிஷின் டீம். ஓகேவா? ஸோ நம்ம அந்த ஃபுல் ஃபார்ம் பார்த்தா கூட நமக்கு இன்னும் கொஞ்சம் ஆன்சர்ஸ் தெளிவாக இருக்கும். ஸோ அடுத்த டாபிக் என்னென்னா தமிழகத்தின் கல்வி மற்றும் நலவாழ்வு. ஸோ இந்த டாபிக் நம்ம பார்க்கலாம். முதலமைச்சரோட காலை உணவு திட்டம் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உயர்நிலை பள்ளிகளோட மாணவர்கள் வருகையை அதிகரித்தல். ஸோ இது தவறு. ஆக்சுவலாக காலை உணவு திட்டமே ஆரம்ப பள்ளிகளுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் உயர்நிலை பள்ளின்னு இருக்காங்க, அது தவறானது. அடுத்தது தொடக்கப்பள்ளி குழந்தைகள் இத்திட்டத்தில் பயனடைகிறார்கள், அது வந்து சரிதான். தொடக்கப்பள்ளினா 0, அதாவது 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரை. இந்த திட்டம் குழந்தைகளிடையே கற்றல் திறனை மேம்படுத்தியுள்ளது, அதுவுமே நமக்கு சரியானதான். இத்திட்டம் அரசு பள்ளிகளில் மட்டும் செயல்படுத்தப்படுகிறது. ஸோ இது தவறானது. ஸோ கவர்மெண்ட் எய்டுலையுமே நமக்கு இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி 1 மற்றும் 2 வந்து சரியானது. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். முதலமைச்சரோட தமிழ் புதனன் திட்டம் குறித்த சரியான தொடரை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அக்டோபர் 2024 தொடங்கப்பட்டது, அது தவறானது. பள்ளி படிப்புக்கு பிந்தைய அரசு பள்ளி மாணவர்களோட மேற்படிப்புக்கு தேவையான நிதி நிலைமையை மேம்படுத்துகிறது, அது சரியானதுதான். மாத நிதியுதவியாக ரூபாய் 1000 வழங்கப்படுகிறது, அதுவுமே சரிதான். ஸோ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி 2 மற்றும் 3 வந்து நமக்கு சரியானது. ஸோ அடுத்த கொஸ்டின், பொது விநியோக முறையின் நோக்கங்கள் என்ன? இது வருமான நிலையின் அடிப்படையில் அமைந்துள்ளது. ஆமாம், பொது விநியோக முறைனா PDS அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நம்ம ரேஷன் கார்டு அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? கவர்மெண்ட் ஜாப்பில் உள்ளவங்களுக்கு வந்து அந்த ஃபேமிலிக்கு வந்து ரேஷன் கார்டு சர்க்கரை அட்டை மட்டும் இருக்கும். நார்மலான பீப்புளுக்கு அரிசி அட்டை மட்டும் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஒரு விதமான கார்டு, அந்த கார்டோட கலர்ஸ் முதற்கொண்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வருமான நிலையோட அடிப்படையில் தான் நமக்கு இது அமைஞ்சிருக்கும். ஸோ அடுத்தது இராணுவ வீரர்களின் குடும்பங்களை மையமாக கொண்டது, இது தவறு. PDSங்கிறது நார்மலாக ஆல் பீப்புள்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி. இது ஒவ்வொரு மாதமும் மலிவு விலையில் நல்ல தரமான அத்தியாவசிய பொருட்களை கிடைக்க செய்வதன் மூலம் உறுதி செய்கிறது. ஸோ அது சரியானது. ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி 1 மற்றும் 3 நமக்கு சரியானது. ஸோ இங்கிலீஷ் டேர்மில் நீங்கள் பார்க்கும்போதுமே உங்களுக்கு தெரியும், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், நான் சொன்னேன்னா PDS அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.
தமிழ்நாடு சுகாதார அமைப்பு சீர்திருத்த திட்டம் TNHSRP இதில் தவறான கூற்று எது அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க. இந்த திட்டத்திற்கு உலக வங்கி ஆதரவு அளிக்கிறது, சரிதான். இந்த திட்டம் மத்திய மாநில அரசாங்கத்தால் 60:40 என்ற விகிதத்தில் பயன்பாட்டு நிதியுதவி வழங்கப்படுகிறது, இது தவறு. மேக்சிமம் TN அப்படின்னு சொன்னாலே தமிழ்நாடோட ஸ்கீம் அப்படின்னாலே 40:60 வேணா இருக்க வாய்ப்பு இருக்கும். ஆனால் 60:40 வந்து தவறானதாக இருக்கும். மாநில அரசாங்கத்தோட நிதி தான் இதில் அதிகமாக பங்கிருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது, இந்த முடிவு அடிப்படையில் அமைந்த திட்டத்தினை தமிழ்நாட்டின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையால் செயல்படுகிறது. ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்னா குடும்ப நலத்துறை, சுகாதாரம் தான். அடுத்தது, இந்த திட்டம் SDG 9 இலக்கை அடைவதை நோக்கமாக கொண்டிருக்கிறது. ஸோ இது வந்து தவறானது. அதாவது சுகாதாரம் சொல்லும் போது SDG கோல் வந்து நமக்கு மொத்தம் 17 இருக்கும். நான் ரிப்பீட்டடாக நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்தே சொல்கிறேன், SDG கோல் கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கோலுமே நமக்கு 4 கொஸ்டின் 5 கொஸ்டின் வரை நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்கும். மேட்ச் த ஃபாலோயிங்கில் கூட நமக்கு கேட்பாங்க. ஸோ அந்த கோல்கள், அதோட இலக்கு என்ன, அதில் தமிழ்நாடு எத்தனாவது இடம், எத்தனை நிறைவேறி இருக்குது. ஸோ குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 1 இருக்கட்டும், நமக்கு இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் C 2 மற்றும் 4 வந்து இதில் தவறான கூற்று. ஸோ அடுத்ததாக கூற்று A பாருங்கள். COVID-19 பெருந்தொற்றால் பள்ளி மாணவர்களிடையே ஏற்படும் கற்றல் இடைவெளிகளை குறைப்பதை நோக்கமாக கொண்டு தமிழ்நாட்டில் இல்லம் தேடி கல்வி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. ஸோ அது சரியானது தான். காரணம், இத்திட்டம் தன்னார்வலர்கள் மாணவர்களின் வீடுகளுக்கு சென்று மாற்று வழியில் கொண்ட கல்வியை வழங்குகிறார்கள், அதுவும் சரிதான். ஆப்ஷன் A வந்து நமக்கு சரியானதான். ஏன்னா ரெண்டுமே நமக்கு இல்லம் தேடி கல்வி திட்டம் கொரோனா டைமில் நமக்காக கொண்டு வந்தாங்க. அது மோஸ்ட்லி தன்னார்வலர்கள் தான் போய் நடத்தினாங்க, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அடுத்த கூற்று பாருங்கள். கூற்று, அரசு பள்ளிகளில் இந்தி திணிப்பை தமிழ்நாடு நீண்ட காலமாக எதிர்த்து வருகிறது. மேலும் எழுச்சி பெறும் இந்தியாவிற்கான பிரதம மந்திரி பள்ளிகளில் இணைய மறுத்துவிட்டது. எனவே ஒன்றிய அரசு சமரச சிக்ஷா திட்டத்தின் கீழ் நிதியை நிறுத்தி வைத்துள்ளது. ஸோ இதுவுமே சரிதான். நமக்கு இப்போ வர அந்த திட்டம் வந்து கரெக்டாக கிடைக்கல. காரணம், தமிழக அரசின் இருமொழி கொள்கை. ஸோ தமிழ்நாடு இருமொழி கொள்கை தான், தமிழும் இங்கிலீஷும் மட்டும்தான் வச்சுருக்கு. இந்தியை வந்து ஆப்போசிட் அந்த இதில் தான் நம்ம வச்சுருக்கோம். மற்றும் தேசிய அளவில் அது ஏற்படுத்தி இருக்கும் தாக்கத்தையும் மத்திய அரசு சரியாக அங்கீகரித்தாலும் 2020 ஆண்டு புதிய கல்விக் கொள்கையின் மூலம் அது பொதுப்பட்டியலில் இடம்பெற்றுள்ள துறைகளில் தனது பங்களிப்பை வழங்க விரும்புகிறது. இது தமிழக அரசால் கூட்டாட்சி நிர்வாக முறை என்ற கருத்துக்கு எதிரானதாக கருதப்பட்டு கடுமையாக எதிர்க்கப்படுகிறது. ஸோ ரெண்டுமே சரிதான். ஆப்ஷன் B வந்து நமக்கு சரியான ஆன்சர். கூற்றும் சரிதான், அதுக்கான காரணமும் நமக்கு சரிதான். ஸோ பின்வரும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தோடு தொடர்புடைய உண்மையான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ உண்மையானது எது, உண்மையானது அப்படின்னா அப்போது சரியானது எது அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்குறாங்க. 2022 தொடங்கப்பட்டதுங்கிறது தவறு. இந்த திட்டம் ஒவ்வொரு மாணவருக்கும் சமச்சீர் சக்தி, புரோட்டீன், இரும்பு சக்தி, கால்சியம் கிடைப்பதை உதவி செய்கிறது. காலை உணவு திட்டமானது ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் வழங்கப்படுது. ஆரம்ப பள்ளினா 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் D 2, 3 தான் நமக்கு சரியானது. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கூற்று A, தமிழ்நாட்டில் புதுமை பெண் திட்டம் பொருளாதார ரீதியாக நலிவடைந்த குடிமக்களை சேர்ந்த பெண்களிடையே உயர்கல்வியை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த திட்டம் தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களில் உள்ள பெண்களுக்கு மட்டுமே கிடைக்கிறது. ஸோ இது வந்து தவறானது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நமக்கு சரிதான். ஆன்சர் C ஆப்ஷன் A சரி, ஆனால் 6 வந்து நமக்கு தவறானது. எல்லா பெண்களுக்குமே கொடுத்தாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின், நம்மை காக்கும் 48 திட்டத்தின் கீழ் விபத்து நடைபெற்ற முதல் 48 மணி நேரத்துக்குள் பணமில்லா சிகிச்சைக்கான உச்ச வரம்பு ஒரு நபருக்கு ரூபாய் 2 லட்சம் வரை நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்மை காக்கும் 48னா ரோடு ஆக்சிடென்ட்ஸ் மோஸ்ட்லி. ஓகேவா? அந்த ஆக்சிடென்ட்ஸ்க்கு 48 மணி நேரத்துக்குள்ளே பணமில்லா சிகிச்சைக்கான உச்ச வரம்பு 2 லட்சம் வரை அவங்களுக்கு மெடிசன்ஸ் வந்து கவர்மெண்ட் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் கூச்சு பாருங்கள். தமிழ்நாட்டில் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் மக்களின் வீட்டு வாசல்படி சுகாதார சேவைகளை வழங்குகிறது. காரணம், இந்த திட்டம் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற மக்களை மருத்துவ வசதியை அணுகுவதற்கான மேம்பாட்டினை நோக்கமாக கொண்டுள்ளது. ரெண்டுமே நமக்கு சரியானது தான். அந்த கொஸ்டினில் கூச்சும் நமக்கு சரிதான், காரணமும் சரிதான். ஏன்னா மக்களை தேடி மருத்துவம் எல்லாரோட வீடு தேடி போய் தான் பார்த்தாங்க. மோஸ்ட்லி நீரிழிவு நோய்க்கும் பிபிக்கும் பார்த்தாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் நமக்கு ஒரு மேட்ச் த ஃபாலோயிங், சரியான இணைகளை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம். சாலை போக்குவரத்து நிறுவனம் போக்குவரத்து துறை தான். தமிழ்நாடு முதலமைச்சர் கூட்டுறவு திட்டம் சமூக நல மற்றும் மகளிர் மேம்பாட்டு திட்டம். ஸோ அதோட துறை வந்து அது கிடையாது. ஓகேவா? கூட்டுறவுத்துறை தனியாக இருக்கும். தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் அப்படிங்கிறது தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை. தொழிலாளர் நலனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. பயிற்சித்துறை மனித மேம்பாட்டுத்துறை தான், அது கூட தான் ஆடரில் இருக்கும். ஸோ ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் A 1 மற்றும் 4 வந்து நமக்கு சரியானது. ஸோ லாஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாடு தொலைநோக்கு 2023 கோடிட்டு காட்டப்பட்டுள்ள கல்வி சார்ந்த இலக்குகளை அடைவதற்கு செயல்படுத்தப்பட்ட திட்டம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
கிராமங்களில் 2023க்குள்ளே நூலகங்களை திறத்தல் அப்படிங்கிறது தான் அந்த தொலைநோக்கு 2023 திட்டத்தோட ஒரு நோக்கமாக இருந்துச்சு. ஸோ இப்போவுமே நிறைய இடத்துல அதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம பார்த்த டாபிக்ஸ் என்னென்னா, டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷனில் உள்ள தமிழ்நாடோட ஸ்கீம்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். ஆல்ரெடி 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவரை நீங்கள் யூடியூப் சேனலில் வினஸ் கிளாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட அகாடமியில் டெஸ்ட் பேஜ் வந்து குரூப் 4க்கு ஆன்லைனில் இப்போ அட்மிஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஜூலை 10 தான் ஃபஸ்ட்டு எக்ஸாம். ஸோ அதுக்குள்ளே அட்மிஷன் பண்ணுறவங்க பண்ணுங்கள். அட்மிஷன் பண்ணுற எல்லாருக்குமே இந்த பிடிஎஃப் எல்லா டாபிக்ஸோட பிடிஎஃப்மே நம்ம ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஆல்ரெடி அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸும் ஃப்ரீயாக தான் நம்ம கொடுப்போம். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வீடியோஸுமே நமக்கு நிறையா ஃப்ரீயாக தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த வருடம் உங்களுடைய வருடமாக அமைய நீங்கள் குரூப் 4 இதுவரை டெஸ்ட் பேஜ் எங்கேயுமே ஜாயின் பண்ணலைன்னா நம்மளோட டெஸ்ட் பேஜை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஜூலை டு டிசம்பர் வரை நம்மளோட டெஸ்ட் பேஜ் இருக்கும். ஸோ டெய்லியுமே அப்டேஷன் நமக்கு உடனுக்குடன் இருக்கும். ஸோ நன்றி, வணக்கம்.